ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ஜிகே கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பேங்கர்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் வங்கி எதுன்னு கேட்டிருக்காங்க. பேங்கர்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் வங்கி என்னென்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் பேங்கர்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுது. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா 1934 ஆண்டு சட்டத்தின்படி 1935 ஏப்ரல் 1 அன்றைக்கி தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸ்டார்டிங்கில் இதோட தலைமையிடம் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1937 ஆண்டு பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் இருந்து மும்பைக்கு மாற்றியிருப்பாங்க. தற்போது இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சக்தி காந்த தாஸ் அவர்கள் தான் தற்போது இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருக்கார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. தற்போது இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சக்தி காந்த தாஸ் அவர்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பின்வரும் மாநிலம் 2 தலைநகரங்களை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அது எந்த மாநிலம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கீப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் 2 தலைநகரங்களை கொண்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேசமும் 2 தலைநகரங்கள் கொண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்னென்னு பார்க்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கோடைகால தலைநகரம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர். குளிர்கால தலைநகரம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜம்மு. அதே பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தோட கோடைகால தலைநகரம் என்னென்னு பார்த்திங்கன்னா சிம்லா. குளிர்கால தலைநகரம் என்னென்னு பார்த்திங்கன்னா தர்மசாலா. அடுத்த கொஸ்டின், இங்கிலாந்தில் தேம்ஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள பெரிய தொழில் மையம் உள்ள பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ லண்டன். அடுத்த கொஸ்டின், பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் என்னென்னா H1N1 வைரஸ் தான் பன்றிக் காய்ச்சலை உருவாக்குது. அடுத்த கொஸ்டின், சார்க் அமைப்பின் 8வது உறுப்பினர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சார்க் அமைப்பில் மொத்தம் 8 நாடுகள் உறுப்பினராக இருக்குது. இதில் 8வது சேர்ந்த நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். அதாவது 8 நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ், பூடான், நேபாளம், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அடுத்து மாலத்தீவு, 8வது சேர்ந்த நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே நல்லாவே ஆன்சர் தெரியும். ஆப்ஷன் பி ஜனாதிபதி அவர்கள் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறாரு. இந்த உச்சநீதிமன்ற நீதிபதியோட பதவிக்காலம் எவ்வளோ வருஷம்னு பார்த்தீங்கன்னா 65 வருஷம். அதே உயர்நீதிமன்றம் நீதிபதியோட பதவிக்காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 62 வருஷம். அடுத்த கொஸ்டின், மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எதுன்னா ஆப்ஷன் பி மைசூர். மைசூர் எங்கே இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்தில் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் எந்த வகையான மண் அதிக பரப்பளவில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த வகையான மண் அதிக பரப்பளவில் உள்ளதுன்னா வண்டல் மண். அதே போல் தமிழகத்தில் எந்த மண் அதிக அளவு காணப்படுதுன்னா தமிழகத்தில் கரிசல் மண். இந்தியாவில் வண்டல் மண், தமிழகத்தில் கரிசல் மண் அதிகமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் 5 திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதல் 5 திட்டம் பார்த்திங்கன்னா 1951 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 திட்டம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னா 1951 1956 வரைக்கும் முதல் 5 திட்டம். மொத்தம் திட்டக்குழு 12 5 திட்டத்தை சொல்லியிருந்திருப்பாங்க. 12வது 5 திட்டம் பார்த்திங்கன்னா 2012 2017 வரைக்கும். இதில் அந்த 12வது 5 திட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டு தான் நிதி ஆயோக்குங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னா 2015 ஜனவரி 1 அப்போ தான் நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கடைசி மௌரிய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கடைசி மௌரிய மன்னர் யாருன்னா பிரகத்ரதா. அதே மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் சந்திரகுப்தா மௌரியர். அடுத்த கொஸ்டின், நம் நாட்டின் முதுகெலும்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம் நாட்டோட முதுகெலும்பு என்னென்னா விவசாயம்தான். அடுத்த கொஸ்டின், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்னென்னா கோயம்புத்தூர்.
அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் தொற்றாத நோய் என்னன்னு கேட்டிருக்காங்க. தொற்றாத நோய் என்னன்னா நீரிழிவு நோய் தான் தொற்றாத நோய். அடுத்த கொஸ்டின், ரத்தம் உறைவதற்கு உதவும் விட்டமின் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரத்தம் உறைவதற்கு உதவும் விட்டமின் என்னன்னா விட்டமின் கே. அடுத்த கொஸ்டின், அலுமினியத்தின் முக்கிய ஆதாரம் அல்லது முக்கிய தாது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பாக்சைட். அடுத்த கொஸ்டின், கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் வந்து பாஸ்கல். அடுத்த கொஸ்டின், உலகின் நீளமான ரயில் நிலையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. உலகின் நீளமான ரயில் நிலையம் எங்கே இருக்குன்னா நியூயார்க் இருக்குது. அடுத்த கொஸ்டின், சுனாமி என்பது எந்த மொழியில் உள்ள சொல்னு கேட்டிருக்காங்க. சுனாமி என்பது ஒரு ஜப்பானிய மொழி சொல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் முடிஞ்சது. இது போன்ற வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.